வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல யூனிட் 2ல பாத்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டரும் இருக்கு. அதாவது யூனிட் 2ல பாத்தீங்கன்னா 3 சாப்டர் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், லீவரேஜ், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 3மே சேர்ந்தது தான் இந்த யூனிட். ஓகே, இப்ப இந்த யூனிட் 2ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். எஸ். இதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றதுல நிறைய மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஓகே, காஸ்ட் ஆஃப் டெப்ட்லயே ரெண்டு விதமான டெப்ட், இர்ரெடிமபிள் டெப்ட் அண்ட் ரெடிமபிள் டெப்ட். இது பாத்தீங்கன்னா இர்ரெடிமபிள் டெப்ட்கான ஃபார்முலா. அதாவது காஸ்ட் ஆஃப் டெப்ட் இர்ரெடிமபிள் பிஃபோர் டாக்ஸ் இருக்கு அண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கு. பிஃபோர் டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, பிஃபோர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் தான். ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் டெட் பிஃபோர் டாக்ஸ் இன்டூ 1 மைனஸ் டாக்ஸ் ரேட் அப்படி போட்டோம்னா ஆஃப்டர் டாக்ஸோட காஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிரும். ஓகே, எஸ். இப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டெப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh டெப்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த 5 lakhன்றது தான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டெப்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 10% டெப்ட் 5% டெப்ட்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இப்ப அந்த நெட் ப்ரோசீட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான் நெட் ப்ரோசீட்ஸ். இஷ்யூ பிரைஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஸ்கவுண்ட் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணணும், பிரீமியம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வரது தான் இஷ்யூ பிரைஸ்ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, டெப்ட வந்து பார்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அவ்வளவுதான். ஓகே, இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணும், அதுதான் நெட் ப்ரோசீட்ஸ். இதுவே வந்து டெப்ட டிஸ்கவுண்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ டிஸ்கவுண்ட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டெப்ட வந்து பிரீமியம்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். அதாவது இஷ்யூ பிரைஸ்ன்றது இந்த இடத்துல என்ன வருதுன்னா டிஸ்கவுண்டா இருந்தா மைனஸ் பண்ணும், பிரீமியமா இருந்தா ஆட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்க இஷ்யூ பிரைஸ்ன்னு சொல்றோம். பார் அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூவே தான் இஷ்யூ பிரைஸும். ஓகே, அதோட இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இர்ரெடிமபிள் பார்த்தோம் இல்லையா. இப்ப ரெடிமபிள் டெப்ட். ரெடிமபிள் டெப்ட்க்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கு. பிஃபோருக்கு பாத்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஆஃப்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேம் ஃபார்முலா தான், பிஃபோரை போட்டுட்டு இன்டூ 1 மைனஸ் டாக்ஸ் ரேட் தான் ஆஃப்டருக்கு. ஓகே, இப்ப இந்த ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் per annum. ஆனம்க்கு எடுக்கணும். அதோட இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் எதா இருந்துச்சு அப்படின்னு அமார்டைஸ்ட் per annum. அதாவது இது per annum ஒரு வருஷத்துக்கான டெப்ட், இது அமார்டைஸ்ட் per annum அப்படின்னு. நம்ம ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம் கழிச்சு பண்றாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அந்த டோட்டல் அப்ப டிவைடட் பை 5 போட்டோம்னா தான் அமார்டைஸ்ட் per annumனு அர்த்தம். ஓகே, அதாவது இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் வந்து ரெடீமபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிடீம் பண்றாங்க, 10 வருஷம் ரிடீம் பண்றாங்கன்றதுதான் இந்த ரெடீமபிள் டெப்ட்க்கு அர்த்தம். திருப்பி பே பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுக்கு இந்த இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 5 வருஷம் ரெடீமபிள்னா 5 வருஷத்துக்கும் சேர்த்துதான் அது இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். அப்ப நம்ம அது ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனாலதான் இங்க அமார்டைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா அது மாதிரி அமார்டைஸ்ட். அங்க கொடுத்திருக்கிறது எத்தனை வருஷம் டெப்ட் அப்படின்னு பாக்கணும், 5 இயர்ஸா 10 இயர்ஸான்னு அதை வச்சு டிவைட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணணும். இதுவே பிரீமியம் ஆன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ரிடம்ஷனா இருந்ததுன்னா ஆட் பண்றோம் அண்ட் இஷ்யூவா இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ண பிறகு வரதுதான் ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ். இப்ப அடுத்து ஆவரேஜ் வேல்யூ வேணும் இல்லையா, பிகாஸ் நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆனுவல் காஸ்ட் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. அப்ப ஆவரேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா நெட் ப்ரோசீட்ஸ் பிளஸ் ரெடிமபிள் வேல்யூ டிவைடட் பை 2. நெட் ப்ரோசீட்ஸ் நம்ம முன்னவே பார்த்ததேதான், அதேதான் சேம். ஓகே, பார்னா வெறும் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணும், டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்டே மைனஸ் பண்ணும், பிரீமியம் வந்ததுன்னா ஆட் பண்ணும். ஓகே, சேம் தான், இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு என்ன பார்த்தோம், ரெடீமபிள் வேல்யூ. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்ல ரெடீம் பண்றாங்க, 100 rupees டெப்ட 100 rupees திருப்பி தராங்க அப்படின்னா அது பார். 100 rupees டெப்ட 90 rupeesக்கு கொடுக்க பாசிபிலிட்டியே இல்ல, டிஸ்கவுண்ட்ல யாரும் வாங்க மாட்டாங்க. பிரீமியம்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 rupees டெப்ட் 105 திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா பிரீமியம் ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் தான் ரெடீம்ட் அட் பிரீமியம்ன்றது, அதுதான் ரெடீமபிள் வேல்யூ. ஓகே, எஸ்.
இப்ப வந்து நமக்கு ஆனுவல் காஸ்டும் தெரியும் அண்ட் நெட் ப்ரோசீட்ஸ் தெரியும், ரெடிமபிள் வேல்யூவும் தெரியும். அப்ப நெட் ப்ரோசீட்ஸ் பிளஸ் ரெடிமபிள் வேல்யூ டிவைடட் பை 2 தான் ஆவரேஜ் வேல்யூ. இப்ப காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள், டெப்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர். டெப்ட்ல நம்ம இங்க இன்ட்ரெஸ்ட்னு போடுறோம், அதுக்கு பதிலா இந்த இடத்துல டிவிடெண்ட்னு போடுறோம். இது மட்டும் தான் வித்தியாசம். ஓகே, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் மல்டிப்ளை பண்ணா வரதுதான் டிவிடெண்ட் அமௌண்ட். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் கிடையாது. டெப்ட்டுக்கு மட்டும் தான் பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் உண்டு. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அது மாதிரி கிடையாது. இப்ப இது இர்ரெடிமபிள் இல்லையா, அடுத்து ரெடிமபிள். ஓகே, இது வந்து இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் நம்ம போட்டோம், நெட் ப்ரோசீட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த சேம் தான் இங்கேயும் இருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், பாத்துக்குங்க. இஷ்யூ பிரைஸ்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேஸ் வேல்யூட பிரீமியம் ஆட் பண்ணோம்னா அது இஷ்யூட் அட் பிரீமியம், டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணும், பாருன்னா அப்படியே ஃபேஸ் வேல்யூ தான். இப்ப பாருங்க, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இதுக்கு ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ்ன்றது ஆனுவல் காஸ்ட் அப்படின்னா இந்த ஆனுவல் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதாவது நம்ம டெப்ட்ல என்ன போட்டோம், டெப்ட்னு போட்டோம்ல, இன்ட்ரெஸ்ட்னு போட்டோம். இதுல பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போடுறோம், அவ்வளவுதான். இதுவும் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அமோர்டைஸ்டு தான். 5 வருஷம்னா டிவைடட் பை 5, 10 வருஷம்னா டிவைடட் பை 10, 7 வருஷம்னா டிவைடட் பை 7. அது மாதிரிதான் அமோர்டைஸ்ட் அப்படின்னாவே அந்த 5 வருஷ பீரியடுக்கு மொத்த அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவைடட் பை அந்த இயர் போட்டோம் அப்படின்னா தான் 1 இயருக்கு கிடைக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூவா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், பிரீமியம் ஆன் இஷ்யூவா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம்ல இந்த இடத்துல இந்த பிரீமியம் வந்ததுன்னா இந்த டிஸ்கவுண்ட் வராது, டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா பிரீமியம் வராது. உங்களுக்கு ஃபார்மட் அப்படின்றதுனால ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப இதுவும் வரணும் இதுவும் வரணும்னு நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு ப்ராப்ளம்ல பிரீமியம்ல பண்ண முடியும், இல்ல டிஸ்கவுண்ட்ல பண்ண முடியும், இல்ல பார்ல பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே, ஆவரேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா அதே தான், நெட் ப்ரோசீட்ஸ் பிளஸ் ரெடிமபிள் வேல்யூ டிவைடட் பை 2. இப்ப நெட் ப்ரோசீட்ஸ்ன்றதும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேரோடது பார்ல இஷ்யூ பண்ணா என்ன, டிஸ்கவுண்ட்ல பண்ணா என்ன, பிரீமியம்ல பண்ணா என்னன்னு இது. ஓகே, ரெடிமபிள் பாத்தீங்கன்னா அதே தான். பார்ல பண்ணலாம் ரிடம்ஷன், இல்ல வந்து பிரீமியம்ல பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்ன்றது நம்ம அதிகமா நம்ம வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும் போது கம்மியா கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட். அப்ப அதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ டிஸ்கவுண்ட் வராது. அடுத்து இது வந்து ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ல டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட். புது ஷேர் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா டிவிடெண்ட் டிவைடட் பை என்பி, நெட் ப்ரோசீட்ஸ். ஓகே, டிவிடெண்ட் பர் ஷேர். ஓகே, நெட் ப்ரோசீட்ஸ் பர் ஷேர். நெட் ப்ரோசீட்ஸ்ன்றது என்னது, இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான். இது நியூ ஷேருக்கு. ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஆகுதுன்னா D1 டிவைடட் பை எம்பி. எம்பினா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர், என்பினா நெட் ப்ரோசீட்ஸ், எம்பினா மார்க்கெட் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா growth மாடல், டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் growth மாடல்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அதாவது நியூ ஷேர்னும் போது பிளஸ் ஜி வருது, அவ்வளவுதான். இதுவே பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் அப்படின்னும் போது அதே ஃபார்முலா தான், பிளஸ் ஜி. ஜின்றது என்னன்னா growth ரேட், அதுவும் ப்ராப்ளம்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க growth ரேட் எவ்வளவுன்ட்டு. ஓகேவா, இது டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட், டிவிடெண்ட் பிளஸ் growth மெத்தட் பார்த்தாச்சு. இது CAPM, கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல்னு சொல்லுவாங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் RF, இது பீட்டா கோஎஃபிஷியன்ட், இது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன், இது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகேவா, இது எல்லாமே ப்ராப்ளம்ல இருக்கும். அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சிடும். என்ன மெத்தட், CAPM மெத்தட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் பிரைஸ் மெத்தட்ல, ஏர்னிங் பிரைஸ் மெத்தட்ல ஃபார்முலா பாருங்க, EPS டிவைடட் பை NP. இப்ப நியூ ஷேர்னும் போது நெட் வருது. இதுவே எக்ஸிஸ்டிங் ஷேர் இருந்தா என்ன வரும், MP, அவ்வளவுதான். EPS டிவைடட் பை MP, மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். ஓகேவா, இது ஏர்னிங் பிரைஸ் மெத்தட்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா. அடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஏர்னிங். ரீடைனிங் ஏர்னிங்கோட காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா KR equal to KE into 1 minus T, 1 minus B. 1 minus T னா இது tax. Okay, 1 minus B into brokerage. இது cost of equity. அப்ப cost of retained earning வேணும்னா cost of equity தெரிஞ்சாதான் நம்ம retained earning கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்க்கலாமா, இது வந்து லாஸ்ட் மெத்தட், weighted average cost of capital. இதுதான் ஃபார்மேட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வேரியஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டெப்ட் பார்த்தோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்த்தோம், ஈக்விட்டி ஷேர் பார்த்தோம், அண்ட் ரீடைன் ஏர்னிங் எல்லாத்துக்குமே காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப
இதுல எது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா எதோட காஸ்ட் லீஸ்டா இருக்கும் பாருங்க. whichever is less is the weighted average cost of capital. அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை போட்டுக்கணும். ப்ரொபோர்ஷன்ன்றது என்னன்னா டோட்டல் இருக்கு இல்லையா, டோட்டல்ல இந்த டெப்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ், அதுதான் ப்ரொபோர்ஷன். ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. ஒருவேளை பிஃபோர் கொடுத்தா ஆஃப்டர் கண்டுபிடிச்சு நம்ம போடணும். அப்ப வெயிட்டட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் காஸ்ட் எப்படி பண்ணணும், இந்த ப்ரொபோர்ஷனையும் இந்த காஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம வெயிட்டட் காஸ்ட் கிடைக்கும். அப்ப இது எல்லாம் வந்துரும். இது வந்த பிறகு எது லீஸ்டா இருக்கும், டெப்டா, ப்ரிஃபரன்ஸ் ஷேரா, ஈக்விட்டியா, ரீடைன் ஏர்னிங்ஸா, எதுல கம்மி வேல்யூ இருக்கோ அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரிஞ்சுச்சா? எஸ், இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர்ல உள்ள ஃபார்முலாஸ் எல்லாம். இது ப்ராப்ளம் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸ் போட்டாச்சு. ஓகே, அதுக்கான லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்க்காதவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா புரியும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டரோட ஃபார்மேட் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.